ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அதை இதை போட்டு புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதெல்லாம் வச்சாலும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்கிறது தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட டேஸ்ட்டு, அதோட டெக்ஸ்சர் இது எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாமல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த சூப்பரான டேஸ்டான எல்லாருக்குமே பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க. ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவு கிட்ட நல்ல குட்டி குட்டி கத்திரிக்காவா பார்த்து வாங்கிக்கிட்டேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா குட்டியா இருக்கணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதை விட ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற கத்திரிக்காவை எடுத்து பண்றதை விட ஃப்ரெஷ்ஷா அப்போதைக்கு வாங்கி உடனே எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு கத்திரிக்காவை எடுத்து இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி உள்ள பாத்துருங்க பூச்சி புழு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. அதே மாதிரி அது காம்பு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கட் பண்ணக்கூடாது, ஒரு 3/4 காம்பு மட்டும்தான் கட் பண்ணணும். இதே மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததா காரக்குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க புளி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ கையை வச்சு நல்லா கரைச்சு அந்த புளி தண்ணியை இன்னொரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அடுத்ததா இந்த புளி தண்ணி கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து சும்மா ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா அது கூடவே ஒரு கொத்து அளவு ஃப்ரெஷ்ஷா உருவின கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி முறிச்சு போட்டுக்கோங்க, வாசனை சூப்பரா இருக்கும் குழம்புல. அடுத்து இது கூடவே கொஞ்சமா உப்பும் போட்டு கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சு வரட்டும். நம்ம ரசத்துக்கெல்லாம் தக்காளி கரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா நைஸா கரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி கரைச்சி நீங்க காரக்குழம்பு வைக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி தக்காளி இருந்த இடம் தெரியாம சூப்பரா நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதே சின்ன ஸ்பூன்ல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் சேர்த்து இந்த மசாலாவையும் அந்த புளி தண்ணி கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இது எல்லாமே சேர்ந்து நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு பொறுத்தவரை நல்லெண்ணெயில தான் செய்யணும், அப்பதான் டேஸ்டும் மனம் இது எல்லாமே மாறாம இருக்கும். ஒரு 2-3 ஸ்பூன் அளவு கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை எடுத்து இதுல போட்டு 1 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க, கத்திரிக்காய் சூப்பரா நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். அடுத்ததா மீதி உள்ள எண்ணெயில கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு 10 பல் கிட்ட பூண்டு, இதுவும் கண்டிப்பா சேர்த்துக்கறணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட வெந்தயம் நல்லா செவந்து பூண்டு ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கி வந்த பிறகு இதுல ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா சின்ன வெங்காயம் போட்டு தான் இந்த காரக்குழம்பு செய்யணும், இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு நல்லா அதோட கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, சூப்பரா வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. கலர் மாறுறதுக்கு முந்தின ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற குழம்பு எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு கொஞ்சம் திக்கா வச்சாதான் நல்லா இருக்கும், அதனால ரொம்ப தண்ணி சேர்த்துக்கிற வேண்டாம். பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் அலசி இதுல ஊத்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு விட்டுருங்க. 15 நிமிஷமும் நல்லா கொதிச்சு மசாலா எல்லாமே அந்த கத்திரிக்காயில நல்லா செட் ஆயிட்டு ஓரளவுக்கு எண்ணெய்
பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்கா மாறி வரட்டும். இப்போ ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க நான் சொன்ன எல்லா பதமும் இதுல ரெடி ஆகி வந்துருச்சு. நல்லா திக்காவும் ஆயிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் உள்ள மசாலாவும் அந்த கத்திரிக்காயில நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல பருப்பு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சாதம், பூரி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே செம்மையா செட் ஆகும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். அந்த குக்கர்ல நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு துவரம் பருப்புக்கு ஒரு 1/4 கப் அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ரெண்டும் கலந்து போட்டு செய்யும் போது பருப்பு குழம்பு டேஸ்டாவும் இருக்கும், அதே நேரத்துல திக்காவும் இருக்கும். இப்போ இந்த 2 பருப்பையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்ததா இதுல ஒரு பெரிய சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 5 பல் பூண்டு. நம்ம இதுல மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போறது இல்ல, அதனால காரத்துக்காண்டி முழுசாவே பச்சை மிளகா போட்டுதான் செய்ய போறோம். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு 10 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா இந்த குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியா போடணும், அதனால ஒரு 3 கிட்ட பழுத்த தக்காளி பழமா கட் பண்ணி இதுல போட்டுக்கோங்க. அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்த அளவு கிட்ட கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இந்த பருப்பு மூழ்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. ரொம்ப தண்ணி ஊத்துறாதீங்க, பருப்பு குழம்பு தண்ணியா போயிடும். கொஞ்சம் கட்டியா இருக்கும் போது டேஸ்டா இருக்கும், அதனால பார்த்து ஊத்திக்கோங்க. அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. ஒரு விசில் ஹை ஃபிளேம்ல வச்சு விடுங்க, இன்னொரு விசில் லோ ஃபிளேம்ல வச்சு விடுங்க. இப்ப விசில் எல்லாம் போயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க, நம்ம போட்ட பருப்பு சூப்பரா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு நல்லா சாஃப்டா கரைஞ்சு வரட்டும். பாருங்க, சூப்பரா மசிச்சு விட்டாச்சு. அடுத்ததா இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, கொஞ்சமா பெருங்காயம், ஒரு 4ல இருந்து 5 கிட்ட மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்டு கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு கொத்த அளவு கிட்ட கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம கடைஞ்சு வச்சிருக்கிற பருப்பை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா குக்கர்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி இதுல ஊத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல இருந்து லைட்டா கொதி எழும்பி வந்த பிறகு இறக்கி சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். சாதம் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சமா நெய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா பக்காவான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வத்த குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆத்தாடி சாப்பாடு பத்தலையே அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். அது என்னடா அப்படி குழம்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் குழம்பு வைக்கிற கடாய் எடுத்து வச்சுக்கலாம். மற்ற எண்ணெய்களை விட நமக்கு வத்த குழம்புன்னு வந்துட்டாலே நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா அப்படியே நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு கிட்ட நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதோ நல்லா காஞ்ச சுண்ட வத்தலாம் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கிட்டே இதை வறுத்து விட்டுக்கலாம். கலரும் பாருங்க ஓரளவுக்கு நல்ல செவந்த நேரத்துல வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். மீதி பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் இருக்கு. எண்ணெய் இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே நான் இன்னைக்கு ஒரு சின்ன
சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கரலாம். பொதுவாக காரக்குழம்பு அப்படின்னு வந்துட்டாலே நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கறணும். என்கிட்ட இன்னைக்கு அது இல்லை, கிடைக்கவும் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 5லேருந்து 6 கிட்ட பூண்டு பல், பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. சின்ன பல்லாக இருக்கிறனால ஒரு 6 to 7 கிட்ட நான் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது ஓரளவுக்கு செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கரலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி பருப்பு ஓரளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவு கிட்ட தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு. இப்போ இது 3ஐயும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இது ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கரலாம். தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி அதோட கலர் லைட்டாக மாறும் இல்லையா, அந்த டைமில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்து ஓரளவுக்கு நல்லா ஆறின பிறகு பேஸ்ட் கணக்காக இதை அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 கிட்ட மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கரலாம். நம்ம போட்டு கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு மிளகாயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்த பிறகு இதில் ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலை, அடுத்து ஒரு 2 கிட்ட பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை என்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 பல் கிட்ட போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு 5 to 6 பல் பூண்டு, ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் எடுத்து நேராக கீறி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்து லைட்டாக கலர் மாறும் இல்லையா, அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் இதில் ஒரு 3 கிட்ட தக்காளி பழமாக எடுத்து சும்மா ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் அதோட மனம் நமக்கு கரெக்டாக வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். வெங்காயம் எப்படி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வதங்கி வந்துச்சோ அதே மாதிரி தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம். மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு கிட்ட சாம்பார் தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அந்த கிரேவி கூட ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் வதக்கி விட வேணாம், ஒரு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றி அந்த கிரேவி கூட ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். பாருங்கள், சூப்பராக இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. வத்த குழம்பு பொறுத்தவரை ஓரளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு இதுலேருந்து லைட்டாக கொதி எலும்பட்டும், அது வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், லைட்டாக கொதி எலும்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்களேன். இந்த அளவுக்கு வந்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த மசாலா, அதை எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த டைமில் தான் இதை சேர்க்கணும், ஃபஸ்ட்டே சேர்த்துடாதீங்க. இப்போ இந்த மசாலாவே போட்டு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் அலசி ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா சுண்டை வத்தல், அதை எடுத்து இதில் போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு காரம், புளிப்பு, உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு பக்காவாக இருக்குது. அதனால இதை நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட சிம்மில் வைக்க போகிறேன். மூடி வைக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் விட்டு மூடி வைங்க, அப்போ தான் நமக்கு எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. வத்த குழம்பு பொறுத்தவரை உடனே சாப்பிடக்கூடாது, ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டாதான் அதோட ரியலான டேஸ்ட் நமக்கு தெரியும். அதனால கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா நீங்கள் திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க.
அந்த அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்ல இருந்தது. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த ஹோட்டல் ஸ்டைல் வத்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 5 நிமிஷத்துல சூப்பரான டேஸ்ட்ல மோர் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த மாதிரி மோர் குழம்பு செய்யும் போது. இப்ப வாங்க அந்த சூப்பரான டேஸ்டான மோர் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மோர் குழம்பு பண்றதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 போல பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். அடுத்ததா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடிசா கட் பண்ணி இதுல சேர்த்து இது ரெண்டையும் மட்டும் போட்டு நல்ல கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு ஓரமா வச்சிருங்க. அடுத்ததா ஒரு அகலமான பாத்திரமா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு பாக்கெட் தயிர் தான் சேர்த்துக்க போறேன். நான் இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவு கிட்ட தயிர் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு விஸ்க் வச்சு ஓரளவுக்கு கட்டி இல்லாம கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது பாக்கெட் தயிர் அப்படின்றனால கட்டி எதுவுமே இல்லை. ஆனா வீட்டுல ஊத்தின தயிரா இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்கும். அதனால கட்டி எதுவுமே இல்லாம நல்ல ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி இருக்கிற மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இது நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு வந்த பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பச்சை மிளகாய் பிளஸ் இஞ்சி இருக்குது இல்லையா, அதை எடுத்து இதுல போட்டு அந்த தயிர் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அடுத்ததா இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா இந்த மோர் குழம்புக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அந்த தாளிப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலை பருப்பு, அடுத்ததா ஒரு 2-3 பல் பூண்டு எடுத்து லைட்டா இடிச்சு வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம போட்டு கடுகு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு 2-3 போல மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பூண்டு இல்லைன்னா பெருங்காயம் இது ரெண்டுமே கண்டிப்பா சேர்த்துக்கறணும். இப்ப பாருங்க, நம்ம போட்ட வரமிளகாயும் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல கேஸை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மோர் இருக்குது இல்லையா, அதை எடுத்து இதுல ஊத்தி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். நல்ல கமகமன்னு ஒரு அருமையான மோர் குழம்பு வெறும் 5 நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த தக்காளி குழம்புல இருக்கிற பெரிய பிரச்சனையே குழம்பு ரொம்ப தண்ணியா இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவோம். அந்த தக்காளி குழம்பை எப்படி திக்காவும் டேஸ்டாவும் செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தக்காளி குழம்பு பண்றதுக்கு ஒரு அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் கடுகு, வாசனைக்காண்டி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, அடுத்ததா ஒரு 3 போல மிளகு, ரொம்ப சூப்பரா இருக்கும் வாசனை இப்படி போட்டீங்கன்னா. அடுத்ததா ஒரு 2 கிட்ட மிளகாய் வத்தல், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகு உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல நான் இன்னைக்கு ஒரு 20 போல சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஒரு 4 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து அதோட கலர் லைட்டா மாறும் இல்லையா, அந்த பதம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுட்டு இதுல ஒரு 5 போல பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா தக்காளி குழம்பு
குழம்புக்கு தக்காளி பக்குவமா போடணும். அது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக்காளி நல்ல பழுத்த பழமா இருக்கணும். அதே மாதிரி நாட்டு தக்காளி பழமா இருக்கணும். அதே நேரத்துல தக்காளி ஜாஸ்தியா போடணும். நான் இன்னைக்கு ஒரு 4 to 5 போல பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே நேரத்துல தக்காளி ரொம்ப பொடிசா கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் மீடியமா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறணும். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி எடுத்து இதுல போட்ட பிறகு அது கூடவே அது நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கும்போது தக்காளி நல்லாவே சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. தக்காளி இருந்த இடம் தெரியாம நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு இந்த தக்காளி குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம போட்ட மசாலா எல்லாம் அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி விடும் போதே ஓரளவுக்கு நல்லா திக்கா நமக்கு மிக்ஸ் ஆகி வரும். அந்த டைம்ல ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு இது கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருந்து சூப்பரா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தண்ணியை அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுட்டு இந்த டைம்ல நம்ம குழம்பு நல்லா திக்கா வர்றதுக்காண்டி ஒரு சூப்பரான பொருள் சேர்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். அந்த மாவை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறனால டேஸ்ட் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். தக்காளி குழம்பும் நமக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில கிடைக்கும். இப்போ இந்த மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்ல வைக்காம நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க விட்டுட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தக்காளி குழம்பு சூப்பரா நல்ல திக்கா வந்துருச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில நமக்கு கிடைக்கும். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம். புளி சேர்த்து பண்ணாதனால இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை தக்காளி குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கிற காரக்குழம்பு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்டைக்காய் காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அதை கொஞ்சம் பக்குவமா வைக்கும் போது பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்ப வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த சூப்பரான டேஸ்டான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்றதுக்கு ஒரு அகலமான கடாயா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவு கிட்ட வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு வெண்டைக்காவை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கி அதோட பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிருங்க. இப்போ ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மை இல்லாம வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா வேற கடாய் வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அடுத்ததா அது கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு ஓரளவுக்கு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். வெந்தயம் செவந்து வந்தாதான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் குழம்புக்கு. இப்ப பாருங்க, வெந்தயம் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 5 போல பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு இதுல ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா பேஸ்ட் கணக்கா அரைச்சு வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பிளேஸ்ல நீங்க பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நல்ல
ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்ப பாருங்க சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததா ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து அதையுமே பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் இது ரெண்டையுமே ஏன் அரைச்சு போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு டேஸ்ட் குழம்புக்கு கொடுக்கும். இது வதங்கிட்டு இருக்கிற டைம்ல இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில்லு அளவு தேங்காய் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்ட் கணக்கா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி போட்டீங்க அப்படின்ற பட்சத்துக்கு இதுல ஒரு 2 பல் கிட்ட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. எண்ணெயும் லைட்டா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கிற இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவும் அந்த கிரேவி கூட நல்லா செட் ஆகுற மாதிரி கிளறி விட்டுட்டு மசாலா தீஞ்சு போகாம இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைம்ல மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க. இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க சூப்பரா எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருந்தேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் கார குழம்பு பொறுத்தவரை புளி கொஞ்சம் தூக்கலா ஊத்தணும். அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இந்த புளி தண்ணியை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி இதுல ஊத்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை ஏன் முன்னாடியே ஊத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு குழம்போட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்காண்டி தான். இப்ப பாருங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய் எடுத்து இதுல போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிம்ல வச்சு ஒரு 15 to 20 நிமிஷம் விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதே நேரத்துல மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். அதனால ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ் பாருங்க சூப்பரான டேஸ்டான வெண்டைக்காய் கார குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கூட. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மணக்க சூப்பரான டேஸ்ட்ல நல்ல காரசாரமா ஒரு 2 பொருள் போட்டு நம்ம கார குழம்பு வைக்க போறோம். இந்த 2 பொருளோட காம்பினேஷனோட டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும். அந்த குழம்பை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் அந்த லைக் பட்டனையும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்ப வாங்க அந்த 2 பொருளும் போட்டு காம்பினேஷன்ல கார குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருந்து ஊத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்போட வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கார குழம்புல. இப்ப பாருங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு சின்ன சைஸ் அளவு பெரிய வெங்காயமும் ஒரு 2 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு இதுல ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு 3 கிட்ட தக்காளி பழமும் ஒரு 5 பல் பூண்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க சூப்பரா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி வதங்கி வந்துருச்சு. டைம்ல இதுல ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டும் அவரைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட அவரைக்காயோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு இதுல இன்னொரு பொருள் சேர்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை பயிறு தான். இந்த பயிரை நல்லா ஊற வச்சு சுடுதண்ணில ஒரு 10 நிமிஷம் மட்டும் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஊற வச்சு தான் போடணும். அந்த மாதிரி போடும்போது அது ஒரு
அரை பாகத்துக்கு நல்லா வெந்துடும். நான் சொன்ன காம்பினேஷன் இதுதான், அவரைக்காய் பிளஸ் பச்சை பயிறு. இது ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி குழம்பு வைக்கும்போது குழம்போட வாசனை டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். இந்த மசாலா எல்லாமே அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இதுல ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கறலாம். புளி ரொம்ப ஊத்திடாதீங்க. அவரைக்காய் சாப்பிடும்போது புளி டேஸ்ட் ஜாஸ்தியா தெரிஞ்சிடும். அதனால கொஞ்சம் மீடியமா பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 15 to 20 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க. இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா திக்காயிட்டு எண்ணெயெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நீங்க இதை இறக்கிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த காம்பினேஷன்ல நீங்க கார குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.